நம்ம கவலைகளை தீர்க்கும் துர்க்கை அம்மன் கண்டிப்பாக நம்மளோட கஷ்டத்தெல்லாம் நெய்யை ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றினால் கண்டிப்பாக அந்த துர்க்கை நமக்கு அருள் புரிவாள். 100க்கு 100 நான் இதை அனுபவிச்சிட்டும் இருக்கேன். எனக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூ இருந்தது. இதெல்லாம் இந்த அம்மா இல்லைன்னா இன்னைக்கு நான் இது போல் வீடியோ போடக்கூட முடியாது. இந்த அம்மாவை நான் நல்லா திருப்பதி வீட்டில் அலங்காரம் பண்ணி எப்படியெல்லாம் ஜோடிச்சு அவங்கள ரொம்ப நல்லா இந்த ராகு காலம் பூஜை செய்வேன். அந்த வீடியோவை உங்களுக்கு நான் பதிவிட்டிருக்கேன். திருப்பதி வீட்டில் இருக்கேன். அந்த அம்மாவோட உருவத்தை இங்கே நான் இன்னும் ரெடி பண்ணலை. முழு உருவத்தை நான் ரெடி பண்ணலை, இப்படி தான் வச்சிருக்கேன். ஆனால் அந்த அம்மாவோட அருள் மட்டும் குறையிறதே இல்லை. நான் ரொம்ப நல்லா அலங்காரம் செஞ்சு நான் பூஜை செஞ்சோம், எனக்கு அந்த அருள் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க வீட்டில எல்லாம் விளக்கு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டெல்லாம் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நான் அப்படி இல்லைங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு 7-8 வருஷமா நான் வீட்டில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை விளக்கு போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். வாரத்தில் 2 நாள் தான் நான் போடுறேன், செவ்வாய் வெள்ளி. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் 10:12, செவ்வாய்க்கிழமை 3-4 போட்டுட்டு இருக்கேன். நல்லா இருக்குங்க. என் பிள்ளைங்களுக்கும் சரி, வீட்டில் கணவருக்கும் சரி, பிள்ளைங்களுக்கும் சரி, நான் யாருக்கு என்ன கேட்டாலும் சரி, அம்மா எனக்கு உடனே என்கிட்ட, நான் உண்மை சொல்லணும்னா நான் கேட்கறது உடனே நடக்குதுன்னா அப்ப அம்மா பேசுற மாதிரி தானே. இங்க நான் சென்னை வீட்டில் கூட நல்லா ரெடி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அம்மா முழு உருவத்தை இந்த அம்மா இங்க வந்தா நான் இந்த அம்மாவையும் சரி சின்ன படத்தை தான் வச்சிருக்கேன். எவ்வளவு ரொம்ப சின்ன, நான் ஜூம் பண்ணிருக்கனால தான் பெருசா தெரியுது. ஆனா அவ்வளோ சின்ன படத்துல வச்சிருந்தாலும் அம்மாவோட சக்தி அவ்வளவு அதிகம். உண்மையிலேங்க நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், உடல் ரீதியா மன ரீதியா எல்லாம். அம்மாக்கு என்னைக்கு நான் விளக்கு போட ஆரம்பிச்சினோ அன்னைக்கே என்னோட கஷ்டத்தை எல்லாத்தையுமே அழிச்சிட்டா. ஒரு நாள் எனக்கு ஒரு படி நான் ஏறி போற மாதிரி தான் நான் இதை அனுபவிச்சிருக்கேன். கண்டிப்பா நான் இந்த பதிவு நான் ஏன் போடுறேன்னா, நீங்களும் நான் பெற்ற அந்த சந்தோஷம், அந்த நிம்மதி எல்லாம் நீங்களும் பெறணும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த பதிவை போட்டுட்டு இருக்கேன். நான் கண்டிப்பா அம்மாவை உருவமா நான் இங்கேயும் நான் ரெடி பண்றேன். முழு உருவத்தை இங்க பாதி தான் வச்சிருக்கேன், இப்பதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா இங்கேயும் நான் அந்த உருவ சிலை வச்சு நான் போடுறேன். உங்களுக்கு நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்க படமே இல்லைன்னாலும் ஒரு அம்மன் படம் வீட்டில் இருந்தாலும் சரி, இந்த ராகு காலத்துல நீங்க விளக்கு போடுங்க. நீங்க நினைச்சு ஒரு விஷயத்த நினைச்சு விளக்கு போடுங்க. உங்களுக்கு அந்த நீங்க நினைச்சது நடக்கலன்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல வந்து நீங்க என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்கிறேன். நீங்க எப்படினாலும் கமெண்ட் பண்ணுங்க, என்னை திட்டு கூட திட்டுங்க. நான் இவ்வளவு தைரியமா, நான் அவ்வளவு நம்பிக்கையோட நான் சொல்றேன். நான் அவ்வளவு இந்த அம்மா கிட்ட அனுபவிச்சிருக்காங்க சந்தோஷத்தை, என் கஷ்டத்தை எல்லாம் அம்மா பாதத்துல வச்சுட்டு. அவ்வளவு இந்த எலுமிச்சை விளக்கை ஏத்தி பாருங்க. உங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கும் சரி, திருமணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, நல்லா படிக்கணும்ன்றது, எதை கேட்டாலும், செல்வத்தை கேட்குறீங்களா, செல்வத்தை கேளுங்க. என்ன கேட்டாலும் நான் இன்னும் நல்லா அலங்காரம் பண்ணி திருப்பதி வீட்லயே போட்டிருக்கலாம். எனக்கு என்ன இப்ப மறுபடியும் எனக்கு ஒரு 10 டேஸா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இருந்தாலும் இன்னைக்கு ரொம்ப கூட இல்லை, வீட்டில் இருக்கிற பழம் பூ விளக்கு வீட்டில் இருந்தது தான். இன்னைக்கு எதுவும் வெளியில கூட அவ்வளோ வாங்கிட்டு வரல, வச்சு பூஜை பண்ண மனசு நிறைவா இருக்கு. எனக்கு உடம்புக்கு முடியாத போதும் அம்மா கிட்ட அதெல்லாம் அம்மா பாதத்துல வச்சுட்டு நான் அம்மாக்கு இப்பதான் பூஜை செஞ்சு முடிச்சேன். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பேருக்குமோ சரி, இது ஒரு வீடியோ கமெண்ட் லைக் இதெல்லாம் எனக்கு 50K சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இதுல நல்லா தான் ரீச் இருக்கு. ஆனா நான் இது பணத்துக்காகலாம் எதுக்காகவும் போடல, என்னோட நிம்மதிக்காக போட்டுருக்கேன். என்ன மாதிரி யாராவது கஷ்டப்படுறாங்க, பிரச்சனை இல்லாதவங்க யாருமே இல்லைங்க. பணத்தால பிரச்சனை இருக்கு, உடல் வலியால பிரச்சனை, வியாதியால பிரச்சனை இருக்கு, வீட்டுல நிம்மதி இல்லாத பிரச்சனைங்க இருக்கு, இல்லாதவங்களே இல்லை. கண்டிப்பா துர்க்கைக்கு விளக்கு போட்டு பாருங்க. அம்மனுக்கு கண்டிப்பா நீங்க நினைச்சதெல்லாம், உங்களோட கஷ்டம் எல்லாம்
காத்தா பறந்து போங்க. விளக்கு போட்டு பாருங்க. நீங்க வேணும்னா எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நான் அந்த அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிக்கிறேங்க. எனக்கு எவ்வளவு எனக்கு மனசு கஷ்டமா இருந்தாலும் விளக்கு போட நிறைய தடங்கள்லாம் கூட எனக்கு வரும். இருந்தாலும் நான் அழுத்த மாட்டேன். இன்னைக்கு பாருங்க எதுவுமே இல்லை. இன்னைக்கு எதுவுமே இல்லை. சிம்பிளா அவ்வளவுதான். வீட்டில் இருந்த பூவை வச்சுட்டு பழம் கூட வீட்டில் இருந்தது வச்சுட்டு அம்மாக்கு விளக்கு போட்டுட்டேன். மனசுக்கு நிம்மதியா இருக்கு. கண்டிப்பா எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அம்மா கிட்ட பாதத்துக்கிட்ட வச்சுட்டா அது சரியாயிடுங்க. எனக்கு அது நம்பிக்கை இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அம்மா பாதத்துல வச்சிருங்க. கண்டிப்பா தீப்பா என்னால முடியாத பட்சத்துல தான் அம்மாக்கு இப்ப நான் விளக்கு வச்சிட்டு இருக்கேன். 100%. இந்த விளக்கு நான் எப்படி போடுறேன்றதை நான் அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நான் லைவே போடுறேன். நன்றி. துர்க்கையே சரணம், துர்க்கையே சரணம், துர்க்கையே சரணம்.